இறை நம்பிக்கை உள்ளவர்கள் தங்கள் மனைவியரை வெறுக்கலாகாது என்று சொன்னார்கள். ஒருவேளை அவர்களை நீங்கள் வெறுத்தாலும் சரியே, அந்த பொம்பளை பிடிக்கலன்னா கூட நீங்க ஒழுங்கா தான் நடத்தணும் என்று குர்ஆன் சொல்லி. ஒரு பெண்ணை ஒரு விஷயத்திற்காக நீங்கள் பிடிக்காது இருக்கலாம், இன்னொரு விஷயம் அந்த பெண்ணிடத்தில் இருக்கின்ற பண்பு உங்களுக்கு பிடிக்கலாம் என்று பெருமானார் சொன்னார். அழகு இல்லாமல் இருக்கலாம், அவளிடத்தில் அறிவு இருக்கலாம், அறிவு இல்லாமல் இருக்கலாம், பாசம் நிறைந்த மனைவியாக இருக்கலாம், குழந்தை வளர்ப்பிலே கெட்டிக்காரியாக இருக்கலாம், வீட்டு நிர்வாகத்திலே கெட்டிக்காரியாக இருக்கலாம். ஆகவே ஒன்று இல்லாவிட்டால் ஒன்று இருக்கும். ஏனென்றால் முழுமையான மனிதன், பெர்ஃபெக்ட் பெர்சன் என்று உலகத்தில் யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. ஆகவே லுக் அட் தி பாசிட்டிவ் திங்ஸ். அந்த பெண்ணிடத்திலே, அந்த கணவனிடத்திலே ரெண்டு பேருக்கு சொல்லுகிறோம், என்ன பாசிட்டிவ் அம்சங்கள் இருக்குன்னு பாருங்க. எத்தனையோ நல்ல குணங்கள் இருக்கு, அதை பார்த்து நீங்கள் திருப்தி அடைய முடியும். தவிர நீங்கள் இந்த குறைகளையே பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி அடைய முடியாது என்பதையும் நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எந்த வகையிலும் கொடுமைப்படுத்தக்கூடாது. சொல்லாலும் செயலாலும் திட்டுவது, ஏசுவது, குடும்பத்தை பற்றி இழிவாக பேசுவது, சில்லறை விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுவது என்பதெல்லாம் கூடாது. தனது கரத்தாலும் நாவாலும் பிறருக்கு தீங்கிழைக்காதிருப்பவனே முஸ்லிம். இஸ்லாமுக்குரிய இலக்கணத்தை பெருமானார் சொல்கிறார்கள். தனது கரத்தாலும் நாவாலும் தீங்கிழைக்காதிருப்பவனே முஸ்லிம். திட்டுவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எதையுமே திட்டக்கூடாது. எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறது? பிறர் வணங்குகின்ற தெய்வங்களை திட்டாதீர்கள். ஒலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ். மற்ற மதத்தவர்கள் வணங்குகின்ற அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் திட்டாதீர்கள். இறந்து போனவர்களை திட்டாதீர்கள். ஷிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக்குன். சகோதர முஸ்லிமை திட்டுவது பாவம். திட்டுவதற்கு மார்க்கத்தில் ஒன்றும் அனுமதி கிடையாது. கண்டிக்கலாம். கண்டிப்பு என்பது வேறு, திட்டுவது என்பது வேறு. அதைவிட மோசமானது அடிப்பது செயலால். இன்றைக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் பெரிய ஒரு நிலை. இன்றைக்கு காவல்துறையில் மிக அதிகமான வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. இந்த வீட்டு வன்முறை சொல்லுகிறார்கள், 18 வயதிலிருந்து 40 வயதுக்கு உட்பட்ட பெண்களில் இந்தியாவில் 32% பெண்கள் இந்த குடும்ப வன்முறையை அனுபவித்திருக்கிறார். இது என்ன பெரிய வீரனா? நீ பொம்பளைகிட்ட போய் உண்ட வீரத்தை காட்டுறதுக்கு? வீரம் என்றால் சமபலம் இருக்கிறானே அவன்கிட்ட காட்டணும். சமபலம் இருக்கிறானே அவனிடத்திலே காட்ட வேண்டும். உடல் ரீதியாக பலவீனமான அந்த பெண்ணிடத்திலே போய் காட்டுகிறாயே, இது என்ன பெரிய வீரமா? இது பாவம். அவள் பெண். நமது ஊரிலே உள்ள நிலைமை வேறு. மற்ற ஊர்களிலே தனது குடும்பத்தாரை விட்டுவிட்டு, பெற்றோர்களை விட்டுவிட்டு கணவன் வீடே கதி என்று வந்து கிடக்கிறாள் அந்த பெண். அவளை எல்லோரும் சூழ்ந்து கொண்டு, கணவன் வீட்டார்களும் நாத்தனார்களும் எல்லோரும் சேர்ந்து கொண்டு அந்த பெண்ணை தாக்குவது என்றால் அதைவிட கோழைத்தனம் இந்த உலகத்திலே எதுவுமே இருக்க முடியாது. ஏன் கொலா வராது? இப்படி கொடுமைப்படுத்தினால் ஏன் கொலா வராது? வரத்தான் செய்யும். அல்லது கொலா அளவுக்கு போய்விட்டாலும் அந்த பெண் சொல்வாள், நான் தனி குடித்தனம் போகிறேன், எனக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று கணவனிடத்திலே சொன்னால் அதில் என்ன தவறு இருக்க முடியும்?